Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஓடும் ரயில் முன்பு கல்லூரி மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். 2022 அக்டோபர் 13 பரங்கிமலை ரயில் நிலையத்தில் காதலியை தள்ளிவிட்ட காதலன் சதீஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2022 அக்டோபர் 13 பரங்கிமலையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற விரைவு ரயிலில், குறிப்பாக மின்சார ரயிலிலே காதலியை கண்முன்னே கீழே தள்ளிவிட்டு அந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சம்பவத்தினுடைய நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. மாணவியினுடைய கொலை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்திலே வழங்கியதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இன்றைக்கு காதலன் சதீஷுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை பரங்கிமலையிலிருந்து தாம்பரம் செல்வதற்காக 2022 அக்டோபர் 12 ரயிலில் சென்று கொண்டிருந்த காதலியை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவத்தில் சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக அவருடைய காதலியாக இருக்கக்கூடிய சத்யா பிரியாவுக்கும் அதே பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வசி வந்த சதீஷுக்கும் காதல் ஏற்பட்டு இவர்களுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த சதீஷ் அந்த ரயிலிலே செல்லுகிற பொழுது சத்யபிரியாவை கீழே தள்ளிவிட்டு அந்த தள்ளிவிட்ட சம்பவத்திலே அவர் இறந்திருக்கிறார். கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு சதீஷ் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி காவல் தரப்பிலே 70 சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டதாக அதற்கான ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டது. அனைத்தையும் விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கிற்கான தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு அதிரடியாக ஒரு தீர்ப்பை அறிவித்திருக்கிறார் நீதிபதி. அதாவது காதலன் சதீஷுக்கு மரண தண்டனை உறுதி செய்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு காதலிக்கு கண்முன்னே இணைந்த அந்த செய்த துரோகத்திற்கு காதலனுக்கு கிடைக்கப்பட்ட நீதியாக உயிரிழந்த அந்த பெற்றோர்கள் தற்போது நன்றி கடனை நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.